ஹாய் ஹலோ பேப்ஸ், எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிம்மினுடைய 2 ஷார்ட்டில் 2x2 தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாமா? போன பாட்டில் நீங்கள் வந்து ஜிம்மினுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க, பட் ஜிம்மின் வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ ஜிம்மின் வந்து அப்ராட் போகிறேன், யூஎஸ்ஏ போகிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாங்க. அண்ட் நீங்கள் இந்தியாவில் தான் இருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ அப்படியே டைமு டேஸஸ் இது அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஒரு 6 இயர்ஸ் கழிச்சு, ஓகேவா, நீங்கள் இங்கே வந்து ஊரில் வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ மாஸ்டர்ஸ் 2 இயர்ஸ் வந்து கம்பெனியில் நீங்கள் 3 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு ஐடி ஃபீல்டு மாதிரி பெரிய கம்பெனி தான். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஜிம்மின்கிட்ட வந்து கால் பேசுவீங்க, அப்பப்போ மெசேஜ் பண்ணுவீங்க. அண்டு அந்த மெசேஜஸ் வந்து அப்படியே டைம் ஆக 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 கொஞ்சம் கொஞ்சமாக எப்போயாவது மெசேஜ் பண்ணுறது, நியூ இயருக்கு, ஜிம்மினுடைய பர்த்டேக்கு அப்படியே மெசேஜஸ் அதெல்லாம் குறைஞ்சிச்சு. ஆனால் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க, எப்போயாச்சும் அப்பப்போ மெசேஜ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்குது. நீங்கள் மெசேஜ் பண்ணாலுமே ஜிம்மினுடைய ரிப்ளை வந்து ஒரு 1 வீக் கழிச்சு, ஸோ அந்த மாதிரி தான் அவனுடைய ரிப்ளையுமே வருது. ஆனால் அவங்க ரிப்ளை பண்ண அடுத்த நிமிஷமே நீங்கள் ரிப்ளை பண்ணிவிடுவீங்க. மெசேஜ் பண்ண அடுத்த நிமிஷம் நீங்கள் ரிப்ளை பண்ணிடுவீங்க. பட் ஜிம்மினுக்கு தான் வந்து டைம் ஆகும். அந்த மாதிரி தான் உங்களோட டேஸஸ்லாம் போயிட்டு இருக்கும். இதுக்கு இடையில நிறைய ப்ரப்போசல் வந்திருக்கும் உங்களுக்கு, பட் நீங்கள் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. பாய்ஸ் மட்டும் கிடையாது, நிறையா கேர்ள் ப்ரப்போசலுமே வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் அது ரொம்ப ஆட்டிடியூடாக அந்த மாதிரி ஒரு பையனை தானே இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியுமே வந்து உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிற ஒரே வேர்ட், ஆல்ரெடி என் ஹார்ட்டில் ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள தவிர என்னால் யாரையுமே யோசிச்சு பார்க்க முடியாது, அதுதான். அண்ட் வந்து அப்போ உள்ள வயனுக்கும் இப்போ உள்ள வயனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அப்போ ரொம்ப ரகடாக, ரொம்ப ஆட்டிடியூடாக, ரொம்ப திமிராக ஒரு வயன் இருப்பாள். ஆஃப்டர் ஜிம்மினுக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஜிம்மின் உங்களை விட்டு போனதுக்கு அப்புறமா அந்த வயன் அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிட்டேன். உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறீங்க. அண்ட் அதே சமயம் வந்து முன்னாடி இருந்த அந்த துரு வயன், ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு வயனத்தை நீங்கள் இப்போ இருக்கீங்க. எந்த வம்பு தும்புக்கும் போகிறது கிடையாது. ரொம்பவுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க. முக்கியமாக பீரியட்ஸ் டைமில் நீங்கள் ஜிம்மின் அவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து அவர் உங்களை பீரியட் டைமில் அவ்வளோ கேர் பண்ணுவார். ஸோ நீங்கள் அந்த டைமில் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்படி தான் உங்கள் டேஸஸ் போகுது. ஆனால் கொஞ்சம் கூட உங்களுடைய நினைவில் என்ன ஜிம்மின் போகவே இல்லை. ஸோ அப்படி தான் இருக்கார். அண்ட் நீங்கள் ஒரு வீடியோ கால் பேசினது கிடையாது. இப்போ அந்த ஜிம்மின் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கீங்க ஜிம்மினுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் தான் உங்களுக்குள்ளே போயிட்டு இருக்குது. இப்போ உங்கள் கம்பெனியில் ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மீட்டிங்கில் போயிட்டு உட்காடுறீங்க. ஸோ உங்களுடைய சிஏ வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களை எதுக்கு நான் இங்கே வர சொன்னேன்னா, நம்ம கம்பெனி இங்கே இன்னொரு கம்பெனியோடைய கொலாப்ரேட் பண்ணும்போது, ஸோ நம்ம அங்கே போயிட்டு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். அண்டு நம்ம ப்ராஜெக்ட்னால் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இந்த ப்ரெசன்டேஷனை பக்காவாக அங்கே போயிட்டு நீங்கள் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு வரணும். ஸோ மிஸ்ஸஸ் லீ, சார், நீங்கள் தான் அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்ல. ஓகே பாஸ், உங்களுடைய டீம் நீங்கள் யார் பெஸ்ட்டாக அவங்க கூட சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பர்சனை நீங்கள் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல. மிஸ்டர் லீ வேறு யாரும் கிடையாது, ஒரு மேனேஜர். அந்த மிஸ்ஸஸ் லீ வந்து மேனேஜர், அவங்க நேம் வந்து வேறு. ஸோ மிஸ்ஸஸ் லீ தான் கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கிற ஒரு பர்சன். ஸோ வந்து அவங்க சிஓவுமே வந்து மிஸ்ஸஸ் லீட்டு சொல்ல. மிஸ்ஸஸ் லீ, சார், ஆக்சுவலி என்னோடய டீம் மெம்பராக நிறைய பேர் வேணாம், நான் 2 பேர் மட்டும் கூப்பிட்டு போகிறேன். ஓகே, யார் யார்? நான் சிவாவையும் அப்புறம் வயனையும் கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே, குட் சாய்ஸ். நல்ல ஹார்ட் ஒர்க் பர்சன் தான் அழைச்சிட்டு போகிறீங்க. ஓகே, கரெக்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணிவிடுங்க. ஸோ என்னால் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, பிகாஸ் எனக்கு யூகே ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ நான் அந்த பக்கம் போகிறதால யூஎஸ்ஏ ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் தான் போகணும், ஓகேவா? நீங்களுமே வந்து ஓகே சார் அப்படிங்கிறீங்க. சிவாவும் அதே மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ அந்த மீட்டிங் வந்து டிஸ்போஸ் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் மிஸ்ஸஸ் லீ வந்து உங்கள்கிட்டையும் சிவாக்கிட்டையும் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அடுத்ததை நீங்கள் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இது போயிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லிடுறீங்க, மேம், சொல்லுவேன், நான் ப்ரெசன்டேஷன் பண்ணலை, வேணும்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேனே, இது என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏ ப்ராஜெக்ட். ஸோ நான் அதை சொதப்பி சரி வராது மேம். நான் ஃபஸ்ட்டு ஊருக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான்
நான் ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கிறேன், அப்புறமா நாங்கள் பண்ணுறேன். ஹயன், என்ன நீயே போல்டான பொண்ணு, நீயே பயப்படுறியா? நான் என்ன தான் போல்டாக இருந்தாலும் இது கம்பெனின்னு வரும்போது இது ப்ரெசன்டேஷன். ஸோ எனக்கு ப்ராக்டிஸ் கூட கிடையாது, டேரெக்டாக பெரிய இடம். அதான் சரி ஓகே, நானும் சிவாவும் பார்த்துக்குறோம். நீ ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஓகே? ஷூர், நான் ப்ராஜெக்ட்கான எல்லா ஹெல்ப்பே பண்ணுறேன். ஸோ ஃபைல் எடுத்து வைக்கிறது எல்லாத்தையும் நான் பக்காவாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் போல்டு தான், என்ன தான் போல்டாக இருந்தாலும் ஒரு ப்ரெசன்டேஷன் வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி அழுவிடும். ஒரு 2-3 ப்ரெசன்டேஷன் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரிலீஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணாததால் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அண்டு இப்போ நீங்கள் வந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஸோ ஒரு 2 days தங்கி அந்த ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி போகிறதுக்கு 1 டேவும் அங்கே ஸ்டே பண்ணி நெக்ஸ்ட் டே ப்ராஜெக்ட் சப்மிட் டேவும் அன்றைக்கி நைட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுனாக்கா அங்கே அவங்க கம்பெனியில் ஒரு பார்ட்டியாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வர மாதிரி தான் 2 days இந்த ட்ராவல். ஸோ நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டு கிளம்புறீங்க. ஃப்ளைட்லேயும் போகிறீங்க, யூஎஸ்ஏவும் போயிடுறீங்க. ஜிமின் உங்களுக்கு யூஎஸ்ஏல இருக்காருன்னு தெரியும், பட் யூஎஸ்ஏ போனாலும் அவனை உங்களால் பார்க்க முடியாது, அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் வேலை விஷயமாக போகிறதுனால நீங்களுமே வந்து கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. ஸோ யூஎஸ்ஏக்கும் போயாச்சு, உங்களுக்கு தனித்தனி ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ரூமுக்கு வந்து போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு 9 o'clock போல் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண கம்பெனிக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 8 o'clock வந்து போயிட்டீங்க. உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, ஏன்னா புது இடம், அதுவும் பெரிய கம்பெனி அப்படிங்கும்போது. ஸோ பெரிய கம்பெனி அது. இப்போ 3 பேர் போகிறீங்க. உங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குனாக்கா, மிஸ்ஸஸ் லீ வந்து ஒரு 14 ஏஜ் உமன். ஸோ அவங்க அவுட்ஃபிட் வந்து ஒரு ஃபிட்டான ஸ்கர்ட் மாதிரியும், அதுக்கு மேலே ஷர்ட்டும், அதுக்கு மேலே கோட்டும் வியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து ஒரு பேண்ட்டும் டிஷர்ட்டும், அதுக்கு மேலே கோட் ஷர்ட் மாதிரி அந்த மாதிரி இப்போ பண்ணியிருக்கீங்க. அண்டு நம்ம சிவா வந்து அவர் வந்து ப்ரொஃபஷனாக கோட் ஷூட்டில் தான் வந்திருக்காரு. இப்போ நீங்கள் 3 பேர் உள்ளே போகிறீங்க. உங்களை வெயிட் பண்ண சொல்கிறாங்க மீட்டிங் ஹாலில். நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ அங்கே அந்த கம்பெனியில் முக்கியமான, அதாவது மேனேஜர், அப்புறம் உங்களோட பிஏ, அப்புறம் முக்கியமான ஒரு 2-3 ஸ்டாஃப்ஸ் வந்து உட்காந்துடுறாங்க. அப்போ அந்த பிஏவும் சிஓ சார் வராரு அப்படின்னு சொல்ல நீங்கள் எல்லாருமே எழுந்து நிற்கிறீங்க. அங்கே சிஓ வராங்க. வந்தோடனையும் குட் மார்னிங் ஆல் அப்படின்னு சொல்ல எல்லாருமே குட் மார்னிங் சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு நீங்கள் அப்போ தான் வந்து ஒரு நேரம் இங்கே குனிஞ்ச மாதிரி இருந்திருப்பீங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். ஜிமினை பார்த்தோன்னையும் உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஷாக்காக பார்த்துட்டே இருக்கீங்க. எல்லாருமே உட்காந்துடுறாங்க. நீங்கள் வந்து மெதுவாக உட்காடுறீங்க, ஜிமினி பார்த்துட்டே இருக்கீங்க. ஓகே அப்படியே சொல்லிட்டு ஜிமின் வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. அது பேசி முடிச்சுட்டு உங்களுடைய ப்ரெசன்டேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஓகே சார் அப்படின்ட்டு மிஸ்ஸஸ் லீ தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க அழகாக ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த ப்ரெசன்டேஷன் இது வந்து ஒரு க்ரீம் கம்பெனி மாதிரி ஓகேவா. ஸோ அவங்க அழகாக ப்ரெசன்டேஷன் இந்த ஹெர்பல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படி சொல்லிட்டு ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஜிமினுமே அதை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் ஜிமின் மேலே தான் இருக்குது. நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணணும் லேப்டாப்பில், அடுத்து சேஞ்ச் பண்ணணும். பட் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு மிஸ்ஸஸ் லிங்குலேயே பார்க்குறாங்க. அப்போ சிவா அதை பார்த்துட்டு அவன் வந்து லேப்டாப் அவன் பக்கம் திருப்பிக்கிட்டு அவன் வந்து அகைன் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அப்போ தான் நீங்கள் வந்து ரியாலிட்டி வந்துட்டு சாரி அப்படிங்கிறீங்க. சிவாவும் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour இப்போது அந்த அடுத்த 1/2 hour வந்து நம்ம சிவா ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ சிவாவுமே நெக்ஸ்ட்டு போய்ட்டு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த டைம் வந்து கான்ஷியஸோட நீங்கள் அதர் ஃபைல் அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஜிமினுமே வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஓகே, உங்கள் ப்ராஜெக்டில் எல்லாமே யூனிக்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எங்களோட இந்த ப்ராஜெக்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அண்டு நாங்கள் உங்களுடைய ப்ராடக்டை வந்து மிஸ்டர் ஹான் வந்து எங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்ததில் எல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அந்த அதெல்லாம் வந்து பேசலாம் முடிக்கிறாங்க. பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் ஜிமினை தான் பார்க்குறீங்க. பட் ஜிமின் வந்து உங்களுக்கு பார்க்கல, ஏன்னா மிஸ்ஸஸ் லீவையும் சிவாவை பார்க்குறாங்க. பட் உங்களை அந்த இடம் கொஞ்சம் இருட்டாக தானே இருக்குது. ஸோ உங்களை கொஞ்சம் பெருசாக கவனிக்கல ஜிமின். ஸோ இதெல்லாம் மீட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்போது ஜிமின் சொல்கிறாங்க, நைட் வந்து ஒரு பார்ட்டி இருக்குது, ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணேன். சரி அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாருமே ரூமுக்கு வந்து போயாச்சு. நீங்கள் ஜிமினை வந்து திரும்பி பார்த்துட்டு தான் வந்து ரூமுக்கு வந்து போயிருப்பீங்க. ஸோ அப்படியே தான் வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ரூமுக்கு போயிட்டு
ஜிமின், இது உன்னுடைய கம்பெனியா? இவ்வளோ பெரிய கம்பெனி ரன் பண்ணுறியா என்ன அப்படின்னு உங்களுக்குள்ளேயே பேசிட்டு அந்த பார்ட்டிக்குமே நீங்கள் வந்து அப்படியே ரெடி ஆகுறீங்க. பார்ட்டினா நமக்கு பேர் இல்லை, அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணவங்க மட்டும்தான். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான். நீங்களுமே வந்து இப்போ தான் ஆள் தான் டோட்டலாக மாறியாச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு நார்மலான ஒரு ஃப்ராக், அந்த ஃப்ராக் மாதிரி போட்டிருக்கீங்க. அது வந்து என்ன கலரில் இருக்குன்னா ஒரு மாதிரி பிளாக்கும் ஒயிட்டும் கலந்த மாதிரி. இங்கே அதிகமாக பிளாக் ஒயிட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி பிளாக்கும் ஒயிட்டும் கலந்த மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே ஒரு ஹோவர் கோட் மாதிரி போட்டிருக்கீங்க. ஸோ பாட்டி கிளம்பி போகிறீங்க, அவங்களுமே வராங்க. 3 பேரும் பாட்டிக்கு போகிறீங்க. ஸோ ஜிமின் வராரு. பட் ஜிமின் வந்து உங்களை கண்டுக்கல. நீங்கள் வந்து ஜிமினுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஒரு ரவுண்டு டேபிள் மாதிரி ஜிமின் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கார். நீங்கள் ஜிமினுக்கு ஆப்போசிட்டில் இருக்கீங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து சிவாவும் மிஸ்ஸஸ் லீயும் இருக்காங்க. இந்த சைடு வந்து ஜிமின் கூட்டிகிட்டு வந்து 2 பேர் இருக்காங்க, மேனேஜரும் பிஏ இருக்காங்க. இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்து உட்காந்துனே சாரி காய்ஸ் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படியே சொல்லிட்டு உட்கார்றாரு. அப்போ நீங்கள் வந்து மொபைலில் கீழே வச்சுட்டு ஜிமினுக்கு ஹாய் ஜிமின் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு ஜிமினை பார்க்குறீங்க. அவன் உடனே ரிப்ளை பண்ணுறானா இல்லை அதை அவாய்ட் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. மெசேஜ் வரவும் நோட்டிஃபிகேஷன் வருது. ஜிமின் மொபைலை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தோன்னுமே அவருடைய ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல் அப்பியர் ஆகுது. ஒரு மீட்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் சைலண்ட்டில் இருக்கும். ஸோ இது மீட்டிங்கில் பாட்டி தானே. ஸோ உங்களுக்கு அந்த டைமிங் வந்து தெரியாது. அதனால் வந்து நீங்கள் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமினோட ஃபேஸில் உள்ள அந்த ஹாப்பினஸையும் பார்க்குறீங்க. உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் உடனே ஒரு மொபைல் எடுத்து மெசேஜ் பண்ணுறாரு. ஹை வைன், உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் அதை ஆன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அவன் ரிப்ளை பண்ண உடனே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எப்படி இருக்க அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ண ஃபைன். பிஸியாக இருக்கியா? இல்லை சொல்லு வைன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்க நீங்கள் இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சுல பேசி, அதான் சும்மா மெசேஜ் பண்ணேன். நான் சும்மா தான் இருக்கேன், அதான் நீ ஃப்ரீயாக இருந்தால் மெசேஜ் பண்ணலாம். அப்போ ஜிமின் வந்து அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் ஃப்ரீ தான், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து ரெஸ்ட் ரூம் கிட்டே போயிடுறாரு. நீங்கள் அதை பார்க்குறீங்க. நீங்களுமே ஒரு நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ஓரமாக போயிட்டு ஜிமினுக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. ஜிமினுமே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாரு. அப்புறம் நீங்கள் தூரமாக நின்று பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஜிமின் வந்து உங்கள்கிட்ட ஓகே வைன் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி இருக்குது. ஸோ என்னுடைய ப்ராஜெக்ட் சக்ஸஸ், ஸோ அந்த பார்ட்டி இருக்குது, இந்த கொஞ்சம் அட்டன் பண்ணணும், அப்புறம் பேசவா அப்படின்னு கேட்க நீங்களுமே சரி அப்படின்னு சொல்லிட்டுருங்க. ஜிமின் போயிட்டாரு. நீங்கள் போயிட்டு ஆப்போசிட்டில் உட்காடுறீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படி தான் டைம் போகுது. ஆர்டர் பண்ணுறீங்க, சாப்பிட்றீங்க. இப்போ வரைக்கும் ஜிமின் வந்து ஜஸ்ட் நார்மலாக பேசுகிறாரு. பட் யாரோடைய ஃபேஸ் பார்த்தா பேசலை. இப்போ நீங்கள் அகைன் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. எனக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க ஜிமின், ஆளே மாறிட்ட அப்படின்னு சொல்ல ஜிமின் ஷாக் ஆகுது. சுற்றி மதி பார்க்குறான். ஒயின், நீ இங்கே இருக்கியா என்ன? ஆமாம் ஜிமின், உன்னுடைய கண்ணாடி எங்கே? முன்னாடி இருந்த ஜிமின் மாதிரி இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க. ஆமாம் ஜிமின் ஒன்று மாதிரி இல்லை. அந்த சோடா பொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு ஹேர் ஸ்டைல் நல்லா சீவிட்டு ரொம்ப ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருக்கார். ஜிமின் அகைன் சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஒயின் எங்கே இருக்க? ஜிமின் சொல்லு வைன், இங்கே தான் இருக்கேன் என்ன அப்படின்ட்டு ஆர்வமாக மெசேஜ் பண்ண உனக்கு ஆப்போசிட்டில் பாரு அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க. ஜிமின் சடனாக நீங்கள் வந்து பார்க்குறாரு. நீங்கள் தான். பட் பையன் கொஞ்சம் கூட யோசிக்கல. அப்படி வந்து உங்கள் பக்கத்தில் வந்து கீழே அப்படியே நீல் டவுன் போடுறாரு. அயன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயங்கர ஷாக்கு. என்னடா இவன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பயங்கரமாக வந்து ஒரு ஷாக்காக இருக்குது. ஜிமின் அப்படின்னு நீங்கள் எந்திரிக்க போக அப்போது ஜிமின் உங்களை அப்படியே உட்கார வச்சுட்டு அவங்க எதை பற்றியுமே கேர் பண்ணல. ஆனால் அங்கே உள்ள அந்த உங்களுடைய கொலீக்ஸும் அவங்களுடைய மேனேஜர் பிஏ மட்டும் கொஞ்சம் ஷாக்காகி எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. என்ன பண்ணுற ஜிமின், எந்திரி ஃபஸ்ட்டு, எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் அவன் வந்து எதுவுமே பண்ணவே இல்லை. ஜிமின் வயன் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ட்டு உங்களை பார்த்து கேட்க ஃபஸ்ட்டு எந்திரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மில் எழுந்து நிற்க வைக்க ஜிம்மில் எழுந்து நிற்கிறாரு. நீங்களுமே எப்படி எழுந்து நின்று நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்க ஜிம்மினும் நான் நல்லா இருக்கேன், இவ்வளோ இயர்ஸ் ஆகிடுச்சு அவனை பார்த்து, அது எனக்கு என்ன பேசுகிறதுன்னு கூட தெரியல அப்படின்ட்டு திரும்பி அவங்களுடைய ஸ்டாஃபை பார்க்க. அப்போ வந்து அதை புரிஞ்சுக்கிட்ட பிஏ வந்து ஜிம்மினை பார்த்துட்டு அவங்களோட பிஏவே வந்து அப்படி வந்து ஜிம்மினை வந்து பார்க்குறாங்க. அப்போ ஜிம்மின் உடனே அவங்க பிஏ கிட்ட
நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நீங்கள் வெளியில் போகலாம், நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல உங்களோட கொலீக்ஸ் உங்களை பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நானும் ஜிமினும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்காக யூஎஸ்ஏ வந்தான். ஸோ அதான் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறதால கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல உங்கள் கொலீக்ஸும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிவா மட்டும் உங்கள்கிட்ட வந்து ஏதாச்சும் இருந்தால் கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் நீங்களுமே வந்து ஓகே அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்களுமே சாப்பிட்றாங்க, நீங்கள் 2 பேருமே வந்து அப்படியே வெளியில் வரீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வரீங்க. நீங்கள் சொல்கிறீங்க, ஜிமின் கார் வேண்டாம், நம்ம வாக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஜிமினுமே ஓகே ஷூர் ஒயன் வாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேருமே வந்து வாக் பண்ணி அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கீங்க. 2 பேருமே வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டீங்க. அங்கே ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பிரிட்ஜ் கிட்டே போயிட்டீங்க. அந்த பிரிட்ஜுக்கே கொஞ்சம் சைடில் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பார்க் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அங்கே நேராக போயிட்டீங்க. அந்த பிரிட்ஜுக்கும் அந்த பார்க்கு நடுவில் அந்த பார்க்கிட்ட நின்றீங்க அப்படின்னாக்கா அங்கே பிரிட்ஜு தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துக்குமே வந்து நீங்கள் போயிட்டீங்க. போன உடனே ஜிமின் வந்து உங்களை பார்த்துட்டு மயன் நீ எப்படிங்க அப்படின்னு கேட்க நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை நான் ஒரு கம்பெனியில் அங்கே கொரியாவில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ அந்த கம்பெனி தான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா என்னை அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லவும் நீங்களுமே வந்து ஜிமின் வந்து ஓகே, ஆனால் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் தான் அனுப்புவாங்க, ஆனால் நீங்கள் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்ல இல்லை நான் ஜஸ்ட் வந்து பார்க்க தான் அங்கே உள்ள மேனேஜர் வந்து கொஞ்சம் தெரிஞ்ச பொண்ணு. ஸோ பொண்ணு தான் கொஞ்சம் தெரிஞ்ச பொண்ணு. ஸோ அதனால் என்ன நினச்சிட்டு வந்து அங்கே கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஜிமின்கிட்ட கேட்குறீங்க, ஜிமின் நீ ஒர்க் பண்ணுறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே, என்னாச்சு அங்கிள் நல்லா இருக்கார்ல, அங்கிளோட கம்பெனியை நீ டேக் ஓவர் பண்ணிட்டியா என்ன அப்படின்னு கேட்க ஜிமினுமே ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு அது நான் இங்கே வந்தோடனே ஹையர் ஸ்டடீஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு நான் போட்டேன். ஆனால் அந்த டைம் பார்த்து அப்பாவுக்கு இங்கே கொஞ்சம் பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சி. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் கண்டிஷனும் ரொம்ப அப்பாவுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சி. ஸோ அதனால் நான் வந்து கம்பெனியை கொஞ்சம் டேக் ஓவர் பண்ண வேண்டியதாகிடுச்சி. ஸோ அப்போ தான் இங்கே யூஎஸ்ஏ வந்தோடனே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாங்க. அவங்க தான் சொன்னாங்க, நீ இந்த மாதிரி லுக்லலாம் இருந்தாக்கா உன்னை கண்டிப்பாக ஏமாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய லுக்கே டோட்டலாக மாற்றி இப்போது கம்பெனியை ஒரு நாள் நிலைமை கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னை தப்பாக எடுத்துக்காதவன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் நாளாக பேசலை. பிகாஸ் எனக்கு இங்கே கொஞ்சம் கம்பெனி டவுன் ஆனதால் அதை கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கு டேக் ஓவர் பண்ணதால் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இட்ஸ் ஓகே ஜிமின், எனக்கு தெரியாது அவனை பற்றி அப்படின்ட்டு நீங்கள் ஜிமின்ட்டு பேசுகிறீங்க. ஆனால் நீ சுத்தமாக ஆள் அடையாளம் தெரியாமல் மாறிட்ட, ஆனால் அந்த கண்ணை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்ல ஜிமின் வந்து சொல்கிறாங்க, நீ தான் நான் சொல்லியிருக்கேன் நான் இல்லாத டைமில் என்னை நீ தான் வந்து போல்டாக மாற்றிக்கணுன்ட்டு. ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்களுமே லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வந்து நார்மலாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஓகே உனக்கு எப்போது ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்களுமே வந்து மார்னிங் வந்து 5 o'clock ஃப்ளைட்டு அப்படிங்கிறீங்க. சின்னமே வந்து ஓகே ஃபைன் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படியே நிறையா விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. பேசலாம் முடிச்சுட்டு ஓகே ஆல்ரெடி டைம் வந்து 2 ஆகிடுச்சி, நான் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் கிளம்பணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல சிவன் வந்து இஃப் யூ டோன்ட் மைண்ட் நானுமே உங்க கூட ரூமுக்கு வரலாமா அப்படி நீங்கள் ஷாக்கா என்ன அது தப்பாக எடுத்துக்காத நான் அந்த அர்த்தத்தில் கேட்கல. ஆக்சுவலி நானுமே உங்க கூட வரலாமா, ஐ மீன் நீ வந்து 5 o'clock கிளம்பிடுவேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜிமின் பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல. சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹோட்டலுக்குமே வந்து நீங்கள் ஜிமின் அழைச்சிட்டு போகிறீங்க. அழைச்சிட்டு போனதுக்கப்புறமா உங்கள் ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டு சரி நீ வெயிட் பண்ணு ஜிமின், நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து வரீங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வந்து உங்களோட ஹேரை வந்து அப்படியே தொடச்சிட்டு இருக்கீங்க. ஜிமின் இப்போல்லாம் தொடச்சா சுத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஹேர் ட்ரையர் இருக்கும். ஸோ அந்த ஹேர் ட்ரையர் எடுத்து உங்களுக்கு வந்து அவர் வந்து இது பண்ணி விடுறாரு, ட்ரை பண்ணி விடுறாரு. நீங்களுமே வந்து அதை பார்த்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம பேசிட்டு இருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ 5 o'clock ஆகிடுச்சி. நீங்கள் எல்லாம் ஏர்போர்ட்டில் இருக்கீங்க. ஸோ வந்து உங்கள் கொலீக்ஸ் வந்து 2 பேருமே வந்து நீங்கள் வந்து உள்ளே போக சொல்லிடுறீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. உங்கள் கொலீக்ஸ் 2 பேருமே வந்து உள்ளே போயிட்டாங்க. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஓகே ஜிமின் ஹெல்த்தை பார்த்துக்கோ, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ முன்னாடிலாம் அழகாக க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், ஆனால் இப்போ சிரிக்க மறந்த மாதிரி இருக்குது. உன்னை மீட்டிங்கில் பார்த்தேன். ஸோ அப்பப்போ சரி ஜிமின் ஓகேவா இப்படிலாம் இருக்காத அண்ட் ஹெல்த்தை பார்த்துக்கோ, நான் உனக்கு போயிட்டு இறங்கினோடனே மெசேஜ் பண்ணுறேன், முடிஞ்சால் நான் கால் பண்ணுறேன், உனக்கு இந்த ஒர்க்கும் இல்லை அப்படின்னாக்கா நீ அட்டன் பண்ண ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினுமே உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு ஓகே
ஓகே நீயுமே ஹெல்த்தை பார்த்துக்கோ, கரெக்டாக கேர் பண்ணிக்கோன்னு அப்படி இப்படி சொல்லிட்டு ஜிமின் உங்ககிட்ட அட்வைஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து சரிங்கிறீங்க. அங்கே வந்து ஃப்ளைட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே ஜிமின், எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல, நீங்கள் வந்து ஜிமின் போகும்போது நீங்கள் எப்படியே ஹக் பண்ணி அழுதிங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து ஜிமின் வந்து உங்களை வந்து ஹக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ளைட்டில் சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு ஓகே பார்த்துரி ஸோ சீக்கிரம் மீட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய இதுக்கும் போயாச்சு, உங்களுடைய வீட்டுக்கு வந்து போயாச்சு. ஸோ போனோடனே ஜிமினுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஜிமினை லவ் பண்ணியிருப்பீங்க, என்னமோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அது என்னவோ நீங்கள் ஜிமின் அகெயின் மீட் பண்ணிவிட்டு வரும்போது இன்னமும் உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமின் நம்மளை லவ் பண்ண மாட்டானா, இப்போ நம்ம வந்து அகெயின் போயிட்டு அவனை தான் லவ் பண்ணுறோன்னு சொன்னோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவன் வந்து இப்படி நம்ம ஜஸ்ட்டாக வந்து எங்கேயாச்சும் பார்த்து பேசுகிற அந்த இதை கூட வந்து ஜிமின் வந்து விட்டுருவானோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பயமாக இருக்குது. நீங்களுமே வந்து இல்லை நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், அது இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து விட்டுட்டீங்க. திருப்பி நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க. ஸோ அப்படி தான் டேஸஸ்லாம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறமா அப்பப்போ நீங்கள் கால் பேசுவீங்க, மெசேஜ் பண்ணுவீங்க. நல்ல பாண்டில் தான் இப்போ இருக்கீங்க. பழைய மாதிரி பாண்ட் வந்துடுச்சு. சண்டை போடுறது அந்த மாதிரி அடிக்கடி கால் பேசுகிறது, சண்டை போடுறது. ஸோ அந்த மாதிரி பழைய பாண்ட் வந்து அகெயின் வந்து வந்துடுச்சு. இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹாலிடே, ஸோ நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. கீழே வந்து சில 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 சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து என்ன காலங்காத்தாலே சவுண்ட் அப்படி சொல்லிட்டு எழுந்திரிச்சி மொபைல் பார்க்குறீங்க. 9 o'clock போல் ஆகுது. 9 ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுந்திரிச்சி ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படி வந்து கீழே வரீங்க. இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கனாக்கா ஒரு ஷார்ட்ஸ்னால் அது நீஸ் வரைக்கும் இருக்குது. நீஸ் மீன்ஸ் அந்த இது வரைக்கும் முட்டி வரைக்கும் அந்த ஷார்ட்ஸ் இருக்குது, சின்னதாக இருக்குது, முட்டி வரைக்கும் அந்த மாதிரி இருக்குது. அண்டு ஒரு டிஷர்ட் கொஞ்சம் லாங்கான ஹேண்ட் வச்சு ஃபுல் ஹேண்ட் வச்சு ஒரு டிஷர்ட் அண்டு கத்தாழை கொண்டை போட்டிருக்கீங்க. ஹேரை வந்து கொண்டை போட்டு அந்த மாதிரி இருக்கீங்க. ரொம்ப மிஸியாக தான் இருக்கீங்க. எப்படியும் இல்லை, இது மாதிரி தான் இருக்கீங்க. தூங்கி எழுந்திரிச்சா நம்ம எப்படி இருப்போம் ஃபேஸ், ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து யார் அப்படிங்கிற மாதிரி கீழே வரீங்க. பார்த்தா நம்ம ஜிம்மினும் அவங்களுடைய ஃபேமிலியும் தான் இருக்காங்க. அவங்க கீழே இருக்கிறத பார்த்து நீங்கள் ஜிம்மினை பார்த்தோன்னே ஜிமின் வாட் இஸ் சர்ப்ரைஸ், நேற்று நைட்டு கூட பேசுனேன், நீ வரேன்னு சொல்லவே இல்லை, இப்போ வந்த அப்படின்னு நீ கேள்விப்பட்டு வாங்க ஆண்டி, வாங்க அங்கிள், எப்படி இருக்கீங்க அங்கிள், ஹெல்த்லாம் ஓகேவா அப்படின்ட்டு அங்கே ஜிமின் அப்பாவும் அம்மாவும் விசாரிச்சுட்டு நேராக ஜிமின் கிட்டே போய்ட்டு ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு ஜிமின் இப்படி இருக்கு, நீ சொல்லவே இல்லை வரேன்னு சொல்லிட்டு, நேற்று நைட்டு தானடா பேசணும், இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே அப்படின்னு நீங்கள் ஜிமின்ட்டு பேச, அப்போ அம்மா விஜன் ஃபஸ்ட்டு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, அவங்க வேறு விஷயமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன விஷயம் தானம்மா, ஜிமின் தானே அங்கே நம்ம அங்கிள் ஆண்டி, இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு கேட்க, உடனே எங்கள் அம்மா ஐயோ என்ன விஷயம் தெரியாமல் பேசாதீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வர. அப்போது ஜிமினுடைய அம்மா ஏன் இருக்கட்டும் அயன்மா, அயன் நாங்கள் பார்த்து வளர்ந்த பொண்ணு, ஸோ அவள் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தட்ஸ் மை ஆண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து பேசிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் நம்ம ஓகே ஒயனம்மா, நீங்கள் ஒயன்ட்டையும் இதை பற்றி பேசிட்டிங்கன்னா அவளுக்கு ஓகேன்னா நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கவும், அப்போது ஜிமின் நான் சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து ஜிம்மினை பார்த்துட்டு என்னடா விஷயம் ரொம்ப தான் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டு ஜிம்மினோடைய ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே கேட்க, அப்போ ஜிம்மினும் என்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன புதுசாக தனியாலாம் வா என் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே வெளியே அழைச்சிட்டு போகிறாங்க கார்டனில் போய் என்னடா விஷயம் ரொம்ப தான் பண்ணுறீங்க எல்லோரும், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்போ ஜிமின் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி அந்த நீல் டவுன் போடுறாரு. நீங்கள் ஒரு ஷாக்காக பார்க்குறீங்க. மின்டட் போட்டு வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு பயங்கர ஷாக்கு. அப்படியே பார்க்குறீங்க, என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது ஜிமின் வில் யூ மேரி மீ, நீ பதில் சொல்லு, எஸ்ஸாக இருந்தாலும் ஓகே, நோவாக இருந்தாலும் ஓகே, உன் மனசில் பட்டதை நீ சொல்லு அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு தான் ஜிமினை தான் ரொம்ப பிடிக்குமாச்சே, அந்த காதல் அப்படியே தானே இருக்குது, நீங்கள் வந்து சரி ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படிங்கிறீங்க. ஜிமின் உங்கள் கையில் வந்து ரிங் போடுறாங்க. இப்போ வந்து ரைட் ஹேண்டில் தான் போடுறாங்க. உங்கள் கையில் வந்து அப்படி வந்து ரிங்கு போடுறாங்க. அப்போது ஜிமின் எழுந்து நின்றுட்டு உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மெல் பண்ண, நீங்கள் என்ன மேரேஜ் ப்ரப்போசல்னால் பண்ணுற, என்னடா தலையில் யாராச்சும் அடிச்சிட்டாங்களா என்ன, மூளை குழம்பிடுச்சா என்ன அப்படி இப்படி நீங்கள் கொஸ்டின் மேலே கொஸ்டினாக வைக்க ஜிமின் உடனே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு ஓகே தானே ஒயன் அப்படிங்கிறாங்க. உனக்கு என்னடா, உனக்கே தெரியும் நான் உன்னை இவ்வளோ லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு, ஸோ
உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு நான் அப்படி யோசிப்பேன். எனக்கு ஃபுல் ஃபுல் சம்மந்தம் தான், எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஜிம்மிலுமே வந்து ஓகே வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசுகிறீங்க. நீங்கள் ஏதோ கேட்க வரீங்க, பட் அதுக்குள்ளே ஜிம்மினுடைய பேரண்ட்ஸும் உங்களுடைய பேரண்ட்ஸுமே வந்துடுறாங்க. நீங்கள் இப்படி அமைதி ஆகிட்டீங்க. அப்போது ஜிம்மினுடைய அம்மா, உனக்கு ஓகே தானே வயன் என்னுடைய பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? எனக்கு ஓகே தான் ஆண்டி அப்படிங்கிறீங்க. ஸோ அவ்வளோதான், உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ்க்கான அந்த ஏற்பாடுகள் அதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கிடையில் வந்து நீங்கள் எப்பவுமே போல் தான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக சாரீ எடுக்க போகிறது. 1 வீக்கில் மேரேஜ். ஸோ சாரீங்கிற 2 ட்ரெஸ் எடுக்க போகிறது. ஸோ கிறிஸ்டின் ஸ்டைல் வந்து வெட்டிங்கு. ஸோ அதனால் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்குது. அப்போ வந்து நீங்கள் அந்த ஃப்ராக் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண போகிற இடத்துல அப்போ நீங்கள் வந்து ஜிம்மின்ட்டே கேட்குறீங்க, ஆமாம் வெட்டிங்க்கு ஃப்ராக் மட்டும் தான் போடணுமா என்ன? ஏன் என்ன இது கொஸ்டின்? இல்லை நாங்கள் பேண்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா என்ன அப்படின்னு கேட்க, நம்ம ஜிம்மி சிரிச்சிட்டு, நீ எப்படி இருந்தாலும் அவனை மேரேஜ் பண்ணிப்பேன், ஆனால் அந்த மேரேஜ்க்குன்னு ஒரு ரிச்சுவல் இருக்குல்ல, ஸோ அதுபடி தான் நீ வரணும் அப்படின்னு சொல்ல, அப்புறம் நான் நீ தானே கல்யாணம் பண்ணிப்பல, நான் வேணா பேண்ட்டை ஷர்ட்டை எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்க, ஜிம்மி சிரிச்சிட்டு, வேண்டாம் எனக்கு உன்னை அந்த ஃப்ராகில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ வேணும்னா நீ வந்து எனக்கு பதிலாக நீ ஃப்ராக் போட்டுக்கோ, நான் வேணால் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறேன் எப்படி அப்படின்னு கேட்க, ஜிம்மி சிரிச்சிட்டு, விளையாடாத வயன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து உங்களுக்கு ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அவருக்கு வந்து ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து அந்த வெட்டிங் டேயும் வந்துருச்சு. 2 பேருக்குமே வந்து ரிங்கு மாற்றி அந்த வெட்டிங்குமே வந்து சுமூகமாக வந்து முடியுது. ஸோ மேரேஜெலாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ அன்றைக்கி நைட்டு தான் ஜிமின் வந்து பால்கனியில் நின்று யார்ட்டையோ கால் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே வந்து உள்ளே வரீங்க. நார்மலாக தான் வரீங்க, அந்த பால் ஸோ அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக வந்து உள்ளே வரீங்க. நேராக ஜிமின் எங்கேன்னு பார்க்குறீங்க, அவன் பால்கனியில் நிற்கிறான். நீங்கள் நேராக ஜிமின் பால்கனியில் நிற்கிறத பார்த்துட்டு அங்கே போகிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு காலை கட் பண்ணிட்டு, என்னவோ இது அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னடி ட்ரெஸ் இது அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீங்கள் ஜிமினை பார்த்து, ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்ச? அழகாக ஏதாச்சும் சாரீ எது சாரியா? நான் முன்ன பின்னே சாரீ கேட்டு நீ பார்த்துருக்கேன் என்ன? எனக்கும் சாரிக்கும் ரொம்ப தூரம். நான் ஷார்ட்ஸ் இது போட்டு வந்திருக்கிறது பெரிய விஷயம்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல, ஜிம்மின் ஒரு நாளாச்சும் பொண்ணு மாதிரி இருக்காளா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ வந்து பொண்ணு மாதிரி ஏறி நான் வேணால் பையன் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல, ஜிம்மின் உடனே நல்லா தான் இருக்குது எதுவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஜிம்மின், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், அது இந்த மேரேஜ் பிஸியில் கேட்க மறந்துட்டேன். கேளு வயன், என்ன விஷயம்? நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ என்னை ஏன் ரிஜெக்ட் பண்ண? எனக்கு அதுக்கான ஆன்சர் வேணும். நீ நிஜமாகவே என்னை ஃப்ரெண்டை மட்டும் தான் பார்த்தியா, இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்க, அப்போ ஜிம்மின் இருக்கு வயன் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம், ஏன் நான் அப்போ நீ ரிஜெக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ ஜிம்மின் சொல்கிறாங்க, உனக்கே தெரியும் அப்போ நான் எப்படி இருந்தேன்ட்டு, கண்ணாடி போட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக பழம் மாதிரி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் அவனே பார்க்குறீங்க. மேபி நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லி நான் ஓகே சொல்லியிருந்தா கண்டிப்பாக உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து உன்னை கலாய்ச்சிருப்பாங்க. யாரை நீ லவ் பண்ணிருக்க, இந்த இன்னசென்ட் பயலியா, இந்த பழத்தை போய் நீ லவ் பண்ணியிருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன்னை தான் வந்து கலாய்ப்பாங்க வயன். ஸோ அதனால தான் நான் உன்னை அப்படி நினச்சியா ஜிம்மின் அப்படின்னு கேட்க, நீ நினைக்க மாட்டேன் வயன், நீ எப்பவும் போல தான் இருப்ப. ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ என்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போதே யார் இவன் உன் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சாங்க. ஸோ இவன் தான் என் லைஃப் பார்ட்னர்னு நீ அவங்கக்கிட்ட போயிட்டு என்னை இன்ட்ரோ கொடுத்தேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கலாய்ப்பாங்க. அதனால தான் ஸோ நான் நல்லா செட்டில் ஆகிட்டு நான் ஃபுல்லாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு தான் நான் யூஎஸ்ஏவே கிளம்பி போனேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன நீ அப்படி நினச்சிட்டல ஜிம்மின் அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிம்மின், சேச்சே அப்படி இல்லை வயன், மேபி இப்போது உன் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு இவன் தான் என் லவர் இன்ட்ரோ பண்ணுறேன், நான் போனதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டுங்கிட்ட என்னடி இவனை போய் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அங்கே வந்துடக்கூடாது. ஸோ அதனால தான் இப்போ நீ போயிட்டு ஜிம்மினுடைய ஹஸ்பண்ட் சொல்லிட்டு நீ இன்ட்ரோ கொடு, கண்டிப்பாக செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கானேன்னு சொல்லுவாங்க. இங்கே பாரு, எனக்கு இந்த பேர் மயிரெலாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல, ஜிம்னியுமே வந்து இல்லை இது அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை வந்து அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணிருக்காரு. நீங்களுமே சரிப்போ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நேரத்தில் வந்து கன்வின்ஸ் வந்து ஆகிட்டீங்க. ஆனால் ஜிம்மின், எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. எது பிடிக்கல? எனக்கு என்னுடைய பழைய ஜிம்மில் தான் பிடிச்சிருச்சு. குளுக்கு முழுக்கு கண்ணும் கண்ணாடி போட்டுட்டு குண்டு கண்ணை வச்சுக்கிட்டு க்யூட்டாக இருக்கிற அந்த ஜிம்மில் தான் எனக்கு பிடிக்கும். ஜிம்மின், எனக்கு ஒரு டைம் என்ன ஒரு டைம் என் பழைய ஜிம்மின் மாதிரி வரியா ப்ளீஸ், எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்ல,
ஜிமினுமே வந்து முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் ஜிமின் கெஞ்ச நீங்கள் கெஞ்சோடனே சரி நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவர் ரெஸ்ட் ரூம் வந்து போயிடுறாரு. நீங்கள் அப்படி பெட்டில் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குது. பார்க்குறீங்க நம்ம இன்னசென்ட் லுக்கு ஜிமின் புல்லாக வந்துட்டார். க்யூட்டாக ஒரு பிங்க் கலரில் நைட் ஷர்ட் போட்டுட்டு, நைட் ட்ரெஸ் ஷர்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ பண்ணிவிட்டு க்யூட்டாக நைட் பேண்ட் போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு அதே மாதிரி தலையை வந்து வாரிட்டு அந்த மாதிரி வராரு. நீங்கள் ஜிமினையும் வந்து பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே இருக்கடா அப்படிங்க. அப்போது ஜிமின் உங்களை பார்த்துட்டு போதுமா நான் போய் சேஞ்ச் பண்ணிவிடவா, நூணு அப்படி சொல்லிட்டு இங்கே எந்திரிச்சு போய்ட்டு ஜிம்மினை பெட்டில் உட்கார வச்சுட்டு நீங்கள் ஜிம்மின் மேலே உட்காந்துட்டு ஜிம்மின் இப்போ தான் நீ க்யூட்டாக இருக்க தெரியுமா, நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்ல. என்ன போட்டி? நீ பழைய மாதிரி இன்றைக்கி ஒரு நைட் மட்டும் இப்படி இன்னசென்ட்டாக இருக்கியா ஜிம்மின் அப்படின்னு கேட்க. ஜிம்மின் இது அதெல்லாம் முடியாது, நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன், நோ அப்படி சொல்ல. அப்போது நீங்கள் ஜிம்மின்கிட்ட ப்ளீஸ் ஜிம்மின் அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கலை கேட்க ஜிம்மினுமே வந்து சரி அப்படின்றாரு. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் வந்து அவளை வந்து கலாய்ச்சி முடிச்சுட்டு ஜிம்மின் சீரியஸ்லி ஜிம்மின் நீ அவ்வளோ க்யூட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுடைய கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு, ஆனால் என்ன இந்த கொழுக்கு முழுக்கு கண்ணை மட்டும்தான் ஜிம்மின் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மினுடைய லிப்ஸில் வந்து கிஸ் பண்ண. ஜிம்மின் வந்து உடனே பேக் கிஸ் பண்ணுறாரு. இங்கே கிஸ் பிரேக் பண்ணிட்டு, ஆனால் அநியாயம் பண்ணுறடா நீ, உனக்கு கொஞ்சம் நேரம் இன்னசென்ட்டாக இருக்க சொன்னாக்கா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜிம்மின் வந்து கலாய்க்க. ஜிம்மினுமே வந்து சிரிச்சிட்டு இன்னசென்ட்டாக இருந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அகின் வந்து உங்களை கிஸ் பண்ணேன். ஆனால் ரொம்ப பேச கற்றுக்கிட்டடா, என் பழைய ஜிம்மின் நீ கிடையாது, என் பழைய ஜிம்மினுக்கு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப இன்னசென்ட் பையன், ஆனால் நீ ரொம்ப அநியாயம் பண்ணுற ஜிம்மின் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஜிம்மினி வந்து லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணிட்டு அவர் உங்களே பார்த்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் இனி என்னோடய இன்னசென்ட் ஜிம்மில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜிம்மின் வந்து அகைன் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே கிஸ் வந்து டீப்பாக போகுது. ஸோ ஜிம்மின் வந்து ஆக்சுவலி வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் தான் இப்போ ஃபர்தராக வந்து மூவ் பண்ணுறீங்க. ஜிம்மினோட நெக்கில் பைட் பண்ணுறது கடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் வந்து ஃபர்தராக மூவ் பண்ணுறீங்க. ஸோ அந்த டைம் கொஞ்சம் ஹீட்டப் ஆக ஜிம்மினை வந்து அப்படி உங்களை பெட்டில் தள்ளிட்டு அவர் வந்து ஃபர்தராக வந்து எல்லாமே வந்து மூவ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே தான் அன்றைக்கி நைட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் ஜிம்னி பார்க்குறீங்க. நீங்கள் முடிச்சிட்டிங்க, நீங்கள் ஜிம்னி பார்க்குறீங்க. ஜிம்மின் க்யூட்டாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு லவ் யூ ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுடைய ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணேன். ஜிம்மின் வந்து உங்களை வந்து டைட்டாக வந்து ஹேக் பண்ணிக்கிறாரு. சொல்லதாண்டா இதோட இந்த ஒன் ஷாட் இங்கேயே முடிச்சிக்கலாம். சீக்கிரமாக நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, லவ் யூ பேப்ஸ், பாய்.